ஸோ முதல் செய்தியாக, பரபரப்பு செய்தியாக, இத்தனை நாள் தேடிக்கொண்டிருந்த யூடியூபர் முக்தாரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் ஆபாசமாக பேசினார். அந்த பாஜகவில் இருந்த ஸ்போர்ட்ஸ் அந்த இதில் இருந்த அலிஷாவா அவங்க குழந்தைகளை பற்றியெல்லாம் தவறாக பேசுகிறாங்க. இந்த வழக்கில் ஏற்கனவே திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்ட நிலையில் இவரை தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்போ கர்நாடகா போலீஸ் உதவியோடு கைது பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறேன் ராஜேஷ்? இது நல்ல விஷயம். முக்தார் கைது செய்யப்பட்டிருக்கிறதை நான் வரவேற்கிறேன். நீங்க பாருங்க, ரொம்ப ஆபாசமான அருவருப்பான ஒரு யூடியூபர் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அது முக்தார் தான். திமுகவுடைய ஏஜென்ட் அப்படி சொல்லலாமா, இல்லை விசிகாவுடைய ஏஜென்ட் அப்படி சொல்லலாமா, இல்லை திருமாவுடைய ஏஜென்ட் அப்படி சொல்லலாமா, இல்லை முஸ்லீம்களுடைய ஏஜென்ட் அப்படி சொல்லலாமான்னு எனக்கு தெரியாது. ஒரு காலத்தில் நம்ம ஓமம்புலியூர் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அவன் 4-5 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கான். அந்த குரூப்பில் முக்தாரே இன்னும் 2 பேரில் இருந்துட்டு அந்த முஸ்லீம்களுக்கு ஆதரவாக எப்படி போடுறதுன்னு ஒரு பாலிசி வச்சுட்டு இருந்தான். டால்ஃபினோ, நானோ, ஓமாம்புலியரோ எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பீரியடில் இருந்தேன். ஏன்னா முக்தார் ஒரு ஆங்கர் மாதிரி இருந்த ஒரு ஆள். அப்போ நாம் முக்தார் டபுள் டாக், இவனுக்கு ஜிஹாத்தி தான் இவனுடைய பின்னணி அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறோம். எந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்ததுன்னா, எப்படினாலும் இஸ்லாமிய அமைப்புகள் நம்மளை காப்பாத்திருங்கிற தைரியம் இருந்ததுன்னா, சீமான இன்டர்வியூ கூப்பிட்டு அவமானம் பண்ண முடியுது. சவுக்கு சங்கரை இன்டர்வியூ கூப்பிட்டு அவமானப்படுத்த முடியுது. டாக்டர் ராமதாஸை அவமானப்படுத்த முடிகிறது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதாவது ஒரு நாகரிகமான கேள்வியே கேட்காமல் அநாகரிகமாக தனிப்பட்ட வாழ்க்கையை, தனிப்பட்ட நபர்களை கேட்கறது. பெண்களா இருந்தா பாடி ஷேமிங் பண்றது, தமிழிசைய பாடி ஷேமிங். டெய்ஸி அந்த அம்மா பிஜேபியில் இருக்காங்க, அவங்கள பாடி ஷேமிங். காயத்ரி ரகுராம அவ்வளவு மட்டமா பேச. அதாவது ஒரு டார்கெட் வலதுசாரிகள் இவர்கள், அதாவது திமுக காரங்க ஒத்தர கூட இவர் டார்கெட் பண்ணியிருக்க மாட்டார். மாதிரி அண்ணாமலை அசிங்கப்படுத்திருக்கா எஸ்.வி. சேகர் அழைச்சிட்டு தொடர்ச்சியாக எஸ்.வி. சேகர் திடீர்னு நட்பாயிருப்பார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு விருப்பு அரசியல்ல இருக்கலாங்க. அடுத்த ஆளை கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நீங்க ஊடகவியலாளர்னு சொல்லுவதே கேவலம். நீங்க நல்ல வார்த்தை சொன்னீங்க, யூடியூபர்னு. அதுதான் அவருக்கு பொருந்தும். அவர் மீடியா பர்சன் என்று சொல்லக்கூடாது. 2வது, இவரும் அந்த திருச்சி சூர்யாவும் எல்லார பத்தியும் மட்டமா ஏதோ திருச்சி சூர்யா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கேசவநாயனை பத்தி சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு பேசினது. கேசவநாயன் ஒரு பக்கம் பேசுறது, அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறது, அண்ணாமலை இவனை தூர வச்ச உடனே சஸ்பெண்ட் பண்ண உடனே அண்ணாமலையை பத்தி மட்டமா பேசுறது. அப்ப இவங்க இது எல்லாம் யாரு ஊக்குவிக்கிறான்னா, இந்த முக்தார் கூட உள்ள அத்தனை இன்டர்வியூவும் தான். ஆக இந்த 2 பேருக்கும் வேலையே சூர்யா, முக்தார். அதாவது முக்தார் தனியா பண்ணிட்டு இருந்ததுக்கும் சூர்யா ஒரு கம்பெனி. இந்த 2 பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும், அவங்க 2 பேரை தவிர எல்லாரையும் மட்டமா பேசுறது, திமுக தலைவர்களை தவிர எல்லாரையும் மட்டமா பேசுறது. அதனால எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் இல்லையா? இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணாங்க, சூர்யாவை அரெஸ்ட் பண்ண உடனே முக்தார் அரெஸ்ட் ஆகவில்லை. அது எப்படி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியும்? நமக்கு என்ன தகவல் வந்ததுன்னா, முக்தாரை ஆதவர்ஜுனா காப்பாத்தி கொண்டிருக்கிறார். திருமாவளவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆதவர்ஜுனா காப்பாத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் நமக்கு வந்த தகவல். ஆனா விஜயை பற்றி அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறதும் ஒன்று இருக்கு. இன்றைக்கு முதல்வர் விஜய், ஜோசப் விஜய், திரிஷாவையும் விட்டு வைக்கல.
அதாவது இவர் யாராவது ஒரு ஆளை சொல்லணும்னா அந்த ஆள் கூட யாராவது ஒரு பொம்பளை பேசியாகணும். அதனால எல்லாருக்குமே இருந்த கடுப்பு. நீங்க என்ன சொன்னாலும் ஒரு காலத்துல அந்த பாதுகாப்பு அரண் எல்லாம் உடைக்கப்படும் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு கர்நாடகாவிலேருந்து இவரை கைது செய்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், கைது நடவடிக்கை அப்படின்னா இல்லாமல் இப்ப இந்த முக்தார் மீது யாராரு கேஸ் கொடுக்கணுமோ அத்தனை பேர்கிட்ட அரசாங்கம் கேஸ் வாங்கணும். ஒரு காயத்ரிட்டோ, டெய்சிட்டோ, தமிழிசைட்டோ, பாமக எல்லாரையும் வாங்கி ஒரு கேஸ் தனித்தனியா நடத்தி இந்த ஆளை வெளியிலவே விடக்கூடாதுங்கிற. அதே மாதிரி சூர்யா 2 பேரும் வாழ்நாள்ல வெளியில வரக்கூடாது சார். அந்த வாய் இருக்குல்ல, எனக்கு நாக்கு இருக்கு, எனக்கு வாய் இருக்குங்கிறத ஜனநாயகத்துல இதெல்லாம் உரிமை இல்லை. அதனால இந்த 2, அதாவது ஆபாசமா பேசுபவர்களை சட்டம் எப்படி தண்டிக்கும் என்பதை சட்டம் இப்ப காமிக்க வேண்டிய நேரம். காவல்துறை என்ன செய்கிறது பார்க்க.